ஸோ பேபி பாய் செட்டில் நம்ம அடுத்து பண்ண போகிற இது வந்து இந்த பேபி பூட்டீஸ் தான். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ பேபி பூட்டீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10 செயின்ஸ் போட போகிறோம். அதோட சோல் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த பேபி பூட்டீஸோட அடிப்பகுதி பண்ணுறதுக்கு 10 செயின்ஸ் போட போகிறோம். 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ 10 செயின்ஸ் போட்டேன். 10 செயின்ஸ் போட்ட பிறகு ரவுண்ட் 2க்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட் செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். 1 2 போட்டுட்டு அடுத்து இருக்க 7 செயின்ஸில் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு இந்த இருக்கிற லாஸ்ட் செயினில் வந்து 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். லாஸ்ட் செயினில் 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 5 முடிச்சுட்டு திருப்பி அகெயின் ஒரு 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ண போகிறேன். அடுத்தடுத்து இருக்கிற செயின்ஸில் அடுத்து 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ண போகிறோம். 1 ஸோ நான் அந்த 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே முடித்த பிறகு எனக்கு லாஸ்ட் ஒரு செயின் இருக்கும். அந்த ஒரு செயினில் வந்து 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ 3 போட்டு முடிச்சுட்டு இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இப்போ ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சு, நம்ம சோலோட ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ ரவுண்ட் 1ன்றது இந்த ஃபுல் ரவுண்டையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு 2 செயினில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போடணும். 2 டபுள் க்ரோஷே. 1 2. ஸோ அடுத்து இருக்கிறதுல 1 2. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து இருக்க 7 செயின்ஸில் சிங்கிள் டபுள் க்ரோஷே 7 போட போகிறேன். ஸோ 7 செயின்ஸில் 7 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ 7 முடிஞ்ச பிறகு அடுத்து இருக்க ஒரு 5 செயின்ஸில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 2 செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து இருக்க 7 செயின்ஸில் வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்து இருக்க 5 செயின்ஸில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். அதுக்கடுத்து ஒரு 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். 1 ஸோ எனக்கு இந்த 7 செயின்ஸ் முடிச்ச பிறகு எனக்கு இன்னும் ஒரு 3 செயின்ஸ் வந்து பாக்கி இருக்கும். அந்த 3 செயின்ஸில் என்ன பண்ண போகிறேன், 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இப்போ ரவுண்ட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் செகண்ட் ரவுண்டை முடிச்சிட்டேன். ஸோ தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து கொஞ்சம் அடுத்து ஒரு 2 டைமுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அகெயின் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ அதை முடிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட் செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேயும், அடுத்து ஒரு சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷேயும், அடுத்து ஒரு டபுள் ஹாஃப் டபுள் க்ரோஷேயும், ஒரு சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறமா 7 செயின்ஸில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். அதை முடிச்சுட்டு இந்த பகுதியில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இங்கே பண்ண மாதிரியே இங்கே 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, திருப்பி 2, அடுத்து 1, அது போட்ட மாதிரி இங்கே 2 டைம்ஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது புரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எப்படி அந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன்னு. ஸோ 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே. இது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை வந்து இங்கே 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் இந்த இடத்துல வந்து 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இடையில 7 சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ அந்த இடத்துல 5 டைம்ஸ் அதை போட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் 7 சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இதே பேட்டர்னை இந்த இடத்துல 3 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் இங்கே 2 டைம்ஸ் பண்ணேன். அதுக்கு இடையில 7 சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணேன். நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த இடத்துல 3 டைம்ஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இருக்க செயினில் 2வும் அடுத்து இருக்கிறதுல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் பண்ண போகிறேன். பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிடுங்க. இது முடிஞ்சுன்னா உங்களோட சோல் முடிஞ்சிச்சு, அதாவது உங்களோட ஷூவோட அடிப்பகுதி முடிஞ்சது. ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் உங்களோட சோல், அதாவது உங்கள் பூட்டீஸோட அடிப்பகுதி. ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் பார்ட் ஒர்க் பண்ண போகிறோம், அதாவது மேல் பகுதி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த பூட்டீஸோட அடிப்பகுதியில் இருக்க பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இங்கே லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கிறதுல நமக்கு 2 இது இருக்கும். இது வந்து அப்பர் லூப்புன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு இதை ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவோம், ஒரு இது பேக் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்க பேக் லூப்பில் தான் இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பேக் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அடுத்து இருக்கிறதுல ஒரு சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு 44 ஸ்டிச்சஸ் வரும். 44 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுவீங்க. ஒன்லி இந்த அப்பர் லூப்ஸ், இந்த பேக் லூப்பில் பண்ண போகிறோம். ஸோ நான் முடிச்சிட்டேன் 44 ஹாஃப் டபுள் க்ரோஷேட். இது ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து உங்களோட ஷூவோட பார்ட் வந்து இப்படி இருக்கும், உங்கள் அடிப்பகுதி, அதுக்கப்புறமா அப்பர் பார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற 44 செயின்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட், இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டோம். இனி வரது எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ அப்பர் பார்ட்டில் செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ 44 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அப்பர் பார்ட்டில் தேர்ட் ரவுண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 11 சிங்கிள் க்ரோஷெட் வந்து போட போகிறேன். ஸோ அடுத்து இருக்க 11 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். 1 2 3. ஸோ இந்த 11 ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்த்து போட போகிறோம். ஸோ இப்படி தான் அது போடணும். போட்டுட்டு அடுத்து இருக்க 2 செயினில் வெறும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2. ஸோ திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரவுண்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபைவ் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்கிறேன், ஒரு டைம் போட்டிருக்கோம், இப்போ செகண்ட் டைம் போட போகிறோம். 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே சேர்த்து போட போகிறோம். ஃபஸ்ட் இதில் ஒரு இதை எடுத்துட்டு அடுத்ததில் விட்டு எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து இருக்க 2 செயினில் தனித்தனியாக ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நான் செகண்ட் டைம் இதை பண்ணுறேன்.
ஸோ இதே போல் 5 டைம்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 2 டைம் முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 3 டைம் பண்ணணும். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்த்து போட்டுட்டு அடுத்து தனித்தனியாக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம். 3rd டைம் முடிச்சிட்டோம். இனி 4th டைம் 2 செயினில் சேர்த்து போட்டுட்டு அடுத்து இருக்கிறதுல தனித்தனியாக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்து இதுதான் 5th டைம். ஸோ 2 செயினில் சேர்ந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து தனித்தனியாக டபுள் க்ரோஷே போட்டுட்டு இது 5 டைம்ஸ் போட்டு முடிச்ச பிறகு ஒரே ஒரு டைம் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்த்து போடுறோம். போட்டுட்டு 11 ஸ்லிப் ஸ்டிச்சஸ் 11 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். 1 ஸோ இந்த ரவுண்டை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே உங்கள் ஷூவோட லெவல் வந்து இந்த லெவலில் இருக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் போட போகிறேன். ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 12 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். 1 2 ஸோ சிங்கிள் க்ரோஷெட் 12 முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ அதை போட்டுட்டு 2 செயினில் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஏற்கனவே எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு 2 செயினில் சேர்த்து டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் போடணும். ஸோ இது ஒரு டைம் முடிச்சிருக்கோம். இதே போல் 3 டைம்ஸ் பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷெட் 2 செயினில் சேர்த்து போட போகிறேன். செகண்ட் டைம் முடிஞ்சு. ஸோ 3rd டைம் அதே இதை ரவுண்ட் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து அதே இதை 4th டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். 2 செயினில் சேர்த்து டபுள் க்ரோஷே போட போகிறேன். சார் ஸோ அது முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச பிறகு இதில் பண்ண மாதிரி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்த்து போட்டுட்டு ஒரு சிங்கிள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ அது முடிச்சுட்டு மீதி இருக்க 12 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை முடிக்க போகிறோம். ஸோ அது முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் போடுறோம். அடுத்த ரவுண்டில் ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 11 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஸோ 11 சிங்கிள் க்ரோஷெட் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்ந்து போட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்த்து போட்டுட்டு அடுத்து டபுள் க்ரோஷெட் 2 செயினில் சேர்ந்து போடுறது 3 டைம்ஸ் போட போகிறோம். ஒன்று, ரெண்டு, ஸோ 3 டைம்ஸ் அது முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 செயினில் சேர்ந்து போட போகிறேன்.
ஸோ அதுவும் முடிச்சுட்டு அடுத்து இருக்க 11 ஸ்டிச்சஸில் சிங்கிள் crochet போட போகிறேன். ஸோ போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடுங்க. ஸோ இப்போ உங்கள் ஷூவில் இவ்வளோ இந்த லெவலில் இருக்கும், இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அடுத்து இருக்க 3 ரவுண்ட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் டபுள் crochet போட போகிறோம். அடுத்து இருக்க 3 ரவுண்ட்ஸ்க்கு இதை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. 2 செயின் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3. ஸோ 3 ரவுண்டுக்கு ஒன்லி இந்த டபுள் crochet மட்டும் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சோடனே உங்கள் ஷூ இப்படி இருக்கும். ஸோ அதை இப்படி மடித்து விட்டுக்கலாம். ஸோ பேபி பாய்க்குனால் நீங்கள் இப்படி மடித்து விட்டுக்கலாம். ஸோ பேபி கேர்ளுக்குலாம் இது தேவையில்லை. நீங்கள் அந்த இதோடையே நிறுத்திட்டு ஒரு ஸ்ட்ராப் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நான் அது பேபி பாய்க்குனால கொஞ்சம் மேலே வரைக்கும் பின்னி ஒரு பூட்டி மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பேபி ஷூ முடிஞ்சு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி லேஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாகவும் இருக்கும், அதோட கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த லென்த்துக்கு ஒரு லேஸ் பண்ணி 2 எட்ஜ்லேயும் பாம் வச்சு இதில் அட்டாச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் பூட்டி, பேபி பாய் பூட்டி. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டெப் புரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதில் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுலேயும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதில் எக்ஸ்பிளைன்.